வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சஷ்டியோட 6வது நாள். அதாவது இங்கே சூரசம்பாரம் திருச்செந்தூர்ல நடக்கும், திருப்போரூர்ல மற்றும் முருகர் கோயில் எல்லா இடத்துலையுமே ஒரு சில இடத்துல சூரசம்பாரம் பண்றாங்க. 6வது நாள் சூரசம்பாரம் பார்த்துட்டு அவங்கவுங்க விரதத்தை முடிச்சிருவாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கல்யாணம் தான் இதுல ரொம்பவும் முக்கியமான விஷயம். சூரசம்பாரமும் முக்கியம், அதுக்கு அடுத்தபடியா திருக்கல்யாணமும் முக்கியம். அது பார்த்தீங்கன்னா நாளை மாலை ஒரு சில கோயில்ல மதியம் பண்ணுவாங்க, காலையில பண்ணுவாங்க, நாளைக்கு சாயந்தரமும் பண்ணுவாங்க. ஸோ அந்த திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு 7வது நாள் விரதத்தை முடிச்சாலும் ரொம்ப விசேஷமானது தான். அதே மாதிரி ரொம்ப வருஷமா பொண் அமையல, கல்யாணம் ஆகல, ஆண் அமையல, அதே மாதிரி குழந்தை இல்லை, அவங்கலாம் மேஜரா இந்த 7வது நாள் விரதத்தையும் கடைபிடிப்பாங்க. 7வது நாள் மட்டும் விரதம், அதாவது உங்களால முடிஞ்சது இப்படிதான் விரதம் இருக்கணும்னு எவ்வளோ விளம்பரம் போடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களால முடிஞ்ச விரதத்தை நீங்க இருந்தா போதும். ஒரு பொழுது சாப்பிடாம கூட இருக்கலாம். இல்ல காலையில உங்களால முடிஞ்சதை சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிடாம இருப்பாங்க, இல்ல ஈவினிங் சாப்பிடாம இருப்பாங்க. அந்த மாதிரி விரதத்தை இருந்து திருக்கல்யாணம் பார்த்துட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது அடுத்த வருஷம் நிறைவேறும். நன்றி, வணக்கம்.